மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீ தானடி. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீ தானடி. ருசியா இருக்க உன்னை அப்படியே ஆட்டை போட்டுட்டு வந்துட்டேனடி. நானும் மலமலையா மாம்பழத்தை குமிச்சு வச்சிருக்கேன். இந்நேரம் பார்த்து யாரையுமே காணுமே. எப்படி நான் இவ்வளவு பழத்தை விற்க போறேன்னு தெரியலையே. ஐயோ ஆரம்பமே அலம்பலா இருக்கே. இந்த அரக்கரண்டி வந்து நிக்கிறான். டே என்னடா இது நீ வந்து நிக்கிற? ஆமா காசு வச்சிருக்கே இல்லையா? அதானே நீ சட்டையும் போட மாட்ட டவுசரும் போட மாட்ட, பின்ன காசை மட்டும் எங்க வச்சு கொண்டு வருவ? உங்க அம்மா வேற இருக்காளா? உங்க அம்மா அவளை கொஞ்சம் வர சொல்லு. அம்மாவுக்கு மரியாதை, ஆன்டினா லூசா எனக்கு. என்னது மாம்பழமா? ஐயோ இந்த லீவ் விட்டாங்க இவனுக்கு ஒண்ணுன்னா வாங்கி கொடுத்து என் காசெல்லாம் கரைஞ்சு போச்சுடி. ஆஹா இந்த அம்மா மாதிரிலாம் லீவ் விட்டாங்களேன்னு பயப்படுறாங்க. ஆனா என்ன மாதிரி வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் நல்ல வேலை லீவ் விட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. அப்பதானே பிள்ளைங்க அடம்பிடிச்சு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. இவகிட்ட இருக்க பழம் நல்ல பழமாவே இருக்காதுடா. ஐயோ அம்மா இவங்க கிட்ட மட்டும்தான் மாம்பழம் இருக்கு, மத்த எந்த கடையிலுமே மாம்பழம் இல்லம்மா. பரவாயில்லையடி உன் பையன் நல்லா பார்த்து வச்சிருக்கானே. நான் மட்டும் தான் மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன், அவனுக்கு கூட தெரியுது பாரு. ஏன்டி தெரியாது? திங்கிற ஐட்டம் எந்த கடையில எது எது இருக்குன்னு நல்ல விவரம் தெரிஞ்சு வச்சிருக்காண்டி. இது பேர் தான் ஆன்டி ஜெனரல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. நல்ல நாலேஜ்டா உனக்கு. ஆமா எப்படி சின்ன பொண்ணு ஊர்ல எல்லாத்தையும் இல்லாத பொருளை நீ பார்த்து பார்த்து தேடி தேடி விக்கிற? அதுவும் இல்லாம சீசன் கூட இல்லாத பழமா இருக்கு மாம்பழம். எப்படி நீ இந்த மாம்பழத்தை விக்கிற? மாம்பழம் எங்க கிடைச்சது? மாங்காய் தான் கிடைச்சது. மாங்காயில மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். என்ன முடி உலகமே காம்படிஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. முன்னாடி ஓடுன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாம மட்டும் மத்தவங்க செஞ்ச தொழில செஞ்சா எப்படி? அதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா மெனக்கெட்டு சேலம் போய் மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன்டி. அழகான மாம்பழம் அல்வா போன்ற மாம்பழம் உங்களுக்கு வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள். காசை கொடுத்து வாங்கி திங்கலாம். சரிடி ஒரு கிலோ மாம்பழம் என்ன ரேட்டுன்னு சொல்லு, வாங்கிட்டு வீடு போய் சேர். ஒரு கிலோ மாம்பழம் வெறும் 100 ரூபாய் தாண்டி. என்னது 100 ரூபாயா? அதே இது ஒரு கூடைய வாங்கினா வெறும் 200 ரூபாய் தான். அம்மா 200 ரூபாய்க்கு ஒரு கூட நிறைய மாம்பழத்தை வாங்கிட்டு போயிருவோம். வாங்கம்மா வாங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஒரு கூட நிறைய வாங்கிட்டோம்னா நமக்கு லாபம் தானே. சரிடி அப்ப ஒரு கூட மாம்பழத்தை கொடுத்துரு. அம்மா அம்மா நல்லதா போச்சு. 200 ரூபாய்க்கு ஒரு கூட நிறைய மாம்பழம் வாங்கியாச்சு. இனிமேல் வச்சு வச்சு சப்பி சப்பி சாப்பிடலாம். மாம்பழமே கிடைக்காத சீசன்ல 200 ரூபாய்க்கு ஒரு கூட நிறைய மாம்பழம், நல்ல லாபம் எனக்கு. ஒரு கிலோ மாம்பழம் 100 ரூபாய், ஆனா ஒரு கூட வெறும் 1.5 கிலோ தான் பிடிக்கும். இதுல 50 ரூபாய் எனக்கு லாபம் தான். ஒரு கிலோ மாம்பழம் வெறும் 100 ரூபாய், ஆனா ஒரு கூட மாம்பழம் வெறும் 200 ரூபாய் தான். ஆனா கூடையில 1.5 கிலோ தான் பிடிக்கும். 1/2 கிலோ எனக்கு லாபம், 50 ரூபாய் எனக்கு லாபம். எப்படி என் சாமர்த்தியம்? வரதெல்லாம் இதே மாதிரி அரலூசும் குரலூசுமா இருந்துச்சா இன்னைக்கு நம்ம வியாபாரம் சும்மா அமோகமா இருக்கும். பஞ்சி மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு வாங்க பஞ்சு பாட்டி வாங்க வாங்க மாம்பழம் வாங்கிக்கோங்க. என்ன சின்ன பொண்ணு அதிசயமா இருக்கு? என் வீட்டு மாமரம் இப்பதான் பூ பூத்துருக்கு, நீ என்னடா காய் காய்ச்சி பழம்பழத்து வித்துக்கிட்டு இருக்க? பஞ்சு பாட்டி நம்ம ஊர்ல எல்லாம் சீசன் இப்பதான் ஆரம்பிக்குது. நான் சேலம் போய் வாங்கிட்டு வந்தேன். இது சேலத்து மாம்பழம் பஞ்சு பாட்டி. என்ன இவ சொல்றதுல ஏதோ பொய் இருக்க மாதிரி இருக்கே. சரி சரி ஒரு கிலோ மாம்பழம் என்ன ரேட்டு சொல்லுடி, சொல்றது கேட்கலையா? அக்கா பஞ்சு பாட்டிட்டே அதே மாதிரி ஒரு கூட மாம்பழம் சொல்லி வித்த வேண்டியதான். பாட்டி ஒரு கிலோ 100 ரூபாய் தான் பாட்டி. என்னடி எல்லாத்தையும் ஆஃபர் கொடுப்ப, இதுல ஏதோ ஆஃபர் இல்லையா? இருக்கு பாட்டி இருக்கு. ஒரு கூட நிறைய மாம்பழம் வாங்கினீங்கன்னா அதை நான் எடை போட்டே பார்க்க மாட்டேன், அப்படியே எடுத்து தந்துருவேன். 200 ரூபாய் தான். ஒரு கூட நிறைய மாம்பழம் எடை போடாம தருவா வெறும் 200 ரூபாயா? நம்ப முடியலையே. இவ எப்படி நட்டத்துக்கு விப்பா? இவளே ஃப்ராடு பிக்காளியாச்சே. எங்க அந்த கூடையை காட்டு பார்க்கலாம். இதோ இந்த இருக்க பாருங்க பஞ்சு பாட்டி, நும்ப மேல வரைக்கும் அள்ளி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? எனக்கு ஒரு டவுட். ஒரு கிலோ 100 ரூபாய், 2 கிலோ 200 ரூபாய் தானே? ஐயோ கிளவி ஈஸியா ஏமாத்திடலான்னு பார்த்தா ஏதோ ட்விஸ்ட் குஸ்டின்லாம் கேக்குது. எப்படியாவது சமாளிக்கணும் கடவுளே. என்ன பாட்டி டவுட் இது? 2 கிலோ 200 ரூபாய் தான். என்ன உங்களுக்கு கூடையில வேண்டாமா? கூட பார்க்க நல்லா பெருசா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட். இத முதல்ல எடை போட்டு பாப்போம். பாருங்க பாட்டி பாருங்க.
அட பாவி, என்னடி இது வெறும் 1.5 கிலோ தான் காட்டுது. ஐயோ, நாம போட்ட திட்டத்தை கிளவி கண்டுபிடிச்சிருந்தா இப்ப எப்படி சமாளிக்கிறது? அடியே சின்ன பொண்ணு, என்ன பார்த்தா உனக்கு கேன கிறுக்கி மாதிரி தெரியுதாடி? என்ன பஞ்சு பாட்டி, இப்ப ஏன் கோவப்படுறீங்க இப்படி? 1 கிலோ 100 ரூபாய்னா 200 ரூபாய்க்கு 2 கிலோ மாம்பழம் மாதிரி இருக்கணுமா நட்டி? நீ கூட காமிச்சு ஆசை கட்டி ஏமாத்திரியா ஆளுவல? 1.5 கிலோ மட்டும் கொடுத்துட்டு 200 ரூபாய் பிடிங்க போடுத. ஐயோ பாட்டி, ஒரு சில மாம்பழம் வெயிட் இல்லாம இருக்குமா இருக்கும், அதனாலதான் இப்படி இருக்கு. ஆமா ஆமா, மாம்பழத்துல தொலி மட்டும் இருக்கும், உள்ள ஒண்ணு வெயிட் இருக்காது. உன் மண்டையில மசாலா இல்லாத மாதிரி. பஞ்சு பாட்டி பொறுமையா இருக்கு பஞ்சு பாட்டி. நீ பண்றதே பெரிய பிராடுத்தனம். இந்த அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கிடக்கே. உனக்கு இன்னும் பொறுமையா வர இருக்கணுமா நானு? பாருங்க பஞ்சு பாட்டி, கூட நிறைய மாம்பழம் வெறும் 200 ரூபா தான். வாங்கண்ணா வாங்கட்டா போங்க. ஓஹோ, ஊர்ல இருக்க எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்திரலாம் பாத்தியா? நான் வேற லெவலான ஆல்ரெடி. அப்படி என்ன பெரிய லெவல் உங்க லெவல்? அதையும் காட்டுங்க பார்க்கலாம். மத்தவங்க மாதிரி வாய்ட்டு பேசுவேன் நினைச்சியாடி? என் கை தாண்டி பேசும். உங்களுக்கு மட்டும் தான் கை பேசுமா? எனக்கு கால் பேசும். இரு பிராடுத்தனமா பண்றேன், ஊருக்கு போய் சொல்றேன் பாரு. ஐயோ, ஊருக்குள்ள போய் சொன்னா நம்ம தொழிலே கெட்டு போகுமே. ஆச்சி ஒரு நிமிஷம் நின்னுங்க ஆச்சி, வெள்ள முடியாச்சி. இப்ப 5 மினிட் ஆச்சு. என்னடி வாங்கினது பத்தலையா? கூப்பிட்டு இன்னும் வாங்க போறியா? அப்படி இல்ல ஆச்சி, நீங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள போய் சொல்லிட்டீங்கன்னா என் மாம்பழத்தை யாருமே வாங்க மாட்டாங்க ஆச்சி. நம்ம வேணா ஒரு டீல் பேசிக்கலாமா? என்ன இவ இந்த அடியை வாங்கிட்டு வெக்கங்கிட்டு போய் டீல் பேசுவோமான்றா? சரி, இவளே ஒரு மானங்கட்டவ. என்னதான் டீல் சொல்றான்னு அதையும் கேட்போமே. என்னடி டீலு சொல்லு. டீல் ஓகேனா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஊருக்குள்ள போய் தண்டை அடிச்சிட வேண்டியதான். ஐயோ ஆச்சி, நீங்க காசே தரவேணா ஆச்சி. அதுக்கு பதிலாக இந்த ஒரு கூட மாம்பழத்தையும் ஃப்ரீயாவே வச்சுக்கோங்க. டீல் ஓகேவா ஆச்சி? ஓஹோ, பேக்கரியை நீ வச்சுக்கோ, அக்காவை நான் வச்சுக்கிறேங்க மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான் ஆச்சி. இந்த கூட மாம்பழத்தை நீங்க வச்சுக்கோங்க ஆச்சி. அதுக்கு பதிலாக இந்த கடையை நான் நிம்மதியா வச்சு நடத்திக்கிறேன் ஆச்சி. ஐ லைக் யூ யுவர் டீல். மாம்பழம் ஒரு கூட மாம்பழம், ஓசில கிடைச்ச மாம்பழம் இதுதான். போச்சே 200 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மாம்பழம் இப்படி ஓசியில போச்சே. பேசாம இதோட வருது இதோட போச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? இந்த பஞ்சு வந்து நம்ம காரியத்தையே கெடுத்து பிடிச்ச. இல்லாட்டி கூடையா வித்துருக்கலாம். சின்ன பொண்ணு வாங்கக்கா, அண்டங்கக்கா, கொண்டக்காரி அக்கா. ஆமா, என்னடி என் நாத்தனாக்காரி ஒரு கூட மாம்பழத்தை 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டேன்னா? ஆமாக்கா, அவங்க புத்திசாலி. வெறும் 200 ரூபாய்க்கு ஒரு கூட மாம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏண்டி அவ மட்டும் தான் புத்திசாலியா? நான்லாம் புத்திசாலி கிடையாதா? யார் சொன்னா? நீங்க அவங்களோட பெரிய புத்திசாலியாச்சே. அது சரி, 1 கிலோ என்ன ரேட்டு? ஏக்கா, 1 கிலோ 100 ரூபா தான்க்கா. என் நாத்தனா மட்டும் கூட நிறைய வாங்கிட்டு போயிருக்கா 200 ரூபாய்க்கு. ஆனா அதிகமா இருக்க மாட்டே தெரியுதேடி. அதுவாக்கா, அது கடை திறந்தோடனே ஒரு 10 பேருக்கு ஆஃபர்ல அந்த மாதிரி கூட நிறைய மாம்பழம் வெறும் 200 ரூபாய்க்கு கொடுத்தேங்க்கா. அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. என்ன இவ ஆஃபர் முடிஞ்சு போச்சுன்னு அசால்ட்டா சொன்னா, கூட நிறைய 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன்னு நாத்தனாக்காரிட்ட கெத்தா சொல்லிட்டு வந்துட்டேனே. ஐயோ, இவங்களுக்கு ஒரு கூட பழத்தை கொடுத்து அதுல 1/2 கிலோ குறைஞ்சி இவங்களும் என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு பேசாம ஆஃபர் இல்லைன்னே சொல்லிட்டு போயிடலாம்டா சாமி. ஆமா, ஆஃபர் சொல்லாத ஆஃபர். அதுக்கு டயம் வேற வச்சிருக்கியாக்கும் டயம். ஒழுங்கு மரியாதை எனக்கும் ஒரு கூட பழத்தை 200 ரூபாய்க்கு தாடி. ஐயோ அக்கா, அதான் நான் சொல்றேனே, ஆஃபர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க உங்களுக்கு கொடுக்கறத பார்த்தனா இன்னும் 10 பேர் வந்து இது மாதிரி கூட பழம் 200 ரூபாய்க்கு தாடிமாங்க. எனக்கு கட்டுப்படி ஆகாதுக்கா, அதான் சொல்றேன். அடியே, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டி, சரியா? நீ எனக்கு மட்டும் தா, ஓகே பாடி? நான் யாருக்கிட்டையும் வாங்கிட்ட தான் வாங்கினேன்னு சொல்ல மாட்டேன், சரியா? கிலோ கணக்கில் தான் வாங்கியிருக்கேன், கூட கணக்கில் வாங்கலன்னு சொல்லிடுறேன், போதுமாடி? அக்கா, முக்கியமா நம்ம பஞ்சு பாட்டிட்ட சொல்லிடாதீங்கக்கா. பின்ன அந்த பாட்டி என்னை பஞ்சா பிச்சிருவாங்க. எதுக்கு இவ பஞ்சு பாட்டிகிட்ட சொல்லக்கூடாதுன்றா? சரி, எது எப்படி இருந்தா நமக்கு என்ன? நமக்கு ஆஃபர்ல ஒரு கூட கிடைச்சா போதும். பஞ்சுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சோ மறுபடியும் ஏமாத்தி விற்கிறியாடின்னு என்னை பஞ்சு பிஞ்சா பிச்சு போட்டுரும். ஐயய்யா, வீடா ஒவ்வொரு கிளவிங்கிட்ட சொல்லிட்டு போறதா எனக்கு வேலையாடி. பஞ்சு முட்டை மெண்டைகிட்டலாம் சொல்ல மாட்டேன். தாடி கூடையில வாங்கிட்டு போயிடுறேன். யாராச்சும் கேட்டா கூட ஏன் கூட தான் சொல்லிடுறேன், போதுமா? அப்ப சரிக்கா, இந்த அருமையான ஆஃபர் உங்களுக்காக திரும்பவும் கொடுக்குறேன். பாத்தீங்களா, ஒரு கூட நிறைய வெறும் 200 ரூபா தான்க்கா. தூக்கி பார்த்தா இதுல 3 கிலோ இருக்க மாதிரி தெரியலையேட்டி. ஏக்கா, இதுல 3 கிலோ இருக்குன்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? என் நாத்தனா கறி தான் சொன்னா. ஒரு கூட நிறைய எப்படியும் 3 கிலோ இருக்குமுன்னா, அதான் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். ஏக்கா, இங்க பாருங்கக்கா, இதுல நான் எடை போட்டே வைக்கல, மொத்தமா அப்படியே அள்ளி கொடுத்துருக்கேன்க்கா. 3 கிலோ என்ன 3 கிலோ கூடுதலா இருந்தாலும் இருக்கும். உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க பேசாம கூட கிலோ வச்சுட்டு ஒவ்வொரு கிலோவா தனித்தனியா வாங்கிக்கங்கக்கா, போதுமா? சேச்சே, சின்ன பொண்ணு நம்மளெல்லாம் ஏமாத்த மாட்டா. நாம அப்படியே வாங்கிட்டு போயிருவோம். பரவாயில்லட்டி, நான் கூடையிலே கொண்டு போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்னொரு சேனல் AMS மகின் வியூஸ், அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.